அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடத்திட்டு வராங்க கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை ஜாயின் பண்ண விருப்பவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணிட்டு ஹெட்ருங்க. இந்த ஹெட்ரு தான் பாய்லரில் ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்ற சிங்கிள் பாய்லருக்கும் நிறைய பாய்லர் இருக்கிற பாய்லர்ஸுக்கும் ஒரே கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரு இல்லைன்னா பாய்லர் இயங்குறதும் ரொம்ப சிரமம். அது இல்லாமல் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீம் கொடுக்குறதும் சிரமங்க. ஏன் வந்து இந்த ஹெட்ரு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பாய்லர்லேருந்து எடுத்துகிட்டு வர ஸ்டீமை நேராக வந்து உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படியே கொடுத்தீங்கன்னா நாங்கள் ப்ரொடக்ஷன் எச்சா எடுப்பாங்க, கம்மியாக எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாய்லரில் ப்ரெஷர் எச் கம்மியாகும், உங்கள் ஃபியூயல் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அந்த ஃபியூலை சேமிக்கிறதுக்கு தான் இந்த ஹெட்ரை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் பாய்லர்லேருந்து கொண்டு வர ஹெட்ரை மெயினாக அங்கே 100 mm வால்வுனா இங்கே 100 mm வால்வு போட்டிருப்பாங்க. அங்கே 100 mm வால்வு போட்டிருக்கீங்கன்னா அதே 100 mm வால்வில், அதாவது 4 இன்ச் பைப் லைன்னா 4 இன்ச் பைப் லைன், 6 இன்ச் பைப்னா 6 இன்ச் பைப் லைன். உங்கள் பாய்லரோட கெப்பாசிட்டி பொறுத்து, டன்னேஜ் பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறுங்க. பைப் லைனும் ஹெட்ரமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வெயிட்டு எல்லாமே அளவு, நீளம், அகலம் எல்லாமே மாறும். உங்கள் பாய்லருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி எச்சோ கம்மியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டீம் ப்ராசஸுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டீமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு வால்வு நீங்கள் பாய்லேருந்து கொண்டு வர வால்வில் இங்கே ஜாயின் பண்ணுறீங்க ஸ்டீமை. இங்கேருந்து எவ்வளோ ப்ராசஸ்க்கு தேவையான என்னென்ன ப்ராசஸ்க்கு வேணுமோ அந்த ப்ராசஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்டீம் பைப்பில், அதாவது எவ்வளோ இன்ச் பைப்பில் உங்களுக்கு வேணும், அங்கே எவ்வளோ ஸ்டீம் ப்ரொடக்ஷன் கம்மியாக்கிறதுக்கு சின்ன வால்வு. இந்த பார்த்திங்களா சின்ன வால்வு. ரொம்ப ரொம்ப அதிகமாக வேணும்னா இந்த வால்வு போட்டுக்குங்க. அதுக்கு மேலே அதிகமாக வேணும்னா இந்த வால்வு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஜுக்கு கீழே போட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸில் சின்ன அளவாக ஸ்டீம் வேணும்னா அதுக்கு சின்ன வால்வு போட்டு எடுத்துகிட்டு போவீங்க, 1 இன்ச் பைப் லைன். இல்லை நிறைய வேணுங்கிறது 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி இந்த ஹெட்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து ஹெட்ரு யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. இங்கே வந்து ப்ரெஷர் கேஜி எதுக்குன்னா இந்த ஹெட்ரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்ட்டு. பாய்லரில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாய்லரில் 7 கேஜி இருக்குன்னா இது 7 கேஜி தான் இருக்கும். ஒரு கா கேஜி அரை கேஜி முன்ன பின்ன இருக்கலாம். மற்றபடி பெருசாலாம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்காது. ஏன்னா வந்து அங்கே பாய்லர் இருக்காது, அப்படியே தான் காட்டும். மோஸ்ட்லி மாற்றிலாம் காட்டாது, சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே கீழே இருக்கிறது என்ன வால்வு பார்த்தீங்கன்னா, இங்கே பாய்லரில் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகி வந்தாலும் ஸ்டீம் லைனில் தண்ணி அதாவது தண்ணி ரெடி ஆகும் ஸ்டீமில். அந்த தண்ணி வந்து ப்ராசஸில் கொண்டு போய் விட்டிங்கன்னா உங்கள் ப்ராசஸில் ப்ராப்ளம் வரும். அது அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹெட்ரு மெயினாக போடுறது. அந்த ஹெட்டரில் வந்து ஸ்டீம் தங்கும் போது ஸ்டீமில் இருக்கிற தண்ணி வந்து கீழே, தண்ணி வந்து ஸ்டீம் வந்து மேலே போயிடும், தண்ணி வந்து வெயிட் ஆகாதுன்னா கீழே வந்துடும். அந்த தண்ணி வந்து வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ஹெட்டர்னால் ஒரே மாதிரி சமமாக வச்சுருப்பாங்க. நாங்கள் லைட்டாக மேலே தருமா இங்கே கீழே இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் தண்ணி இங்கே வலிஞ்சு வர மாதிரி, எப்படி தொட்டியில் தண்ணி கீழே வலிஞ்சு போகிற மாதிரி அது மாதிரி லைட்டாக தூக்கி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சைடை வர மாதிரி. இங்கே தண்ணி வந்து பார்த்துறீங்களா, அந்த தண்ணி தெரியும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தெரிகிற மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு நேராக இந்த பைப் லைனில் வெளியே வந்து உங்களுக்கு தண்ணி வெளியே போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தண்ணி ட்ரெயின் ஆகிடுது, உங்கள் ஸ்டீம் மட்டும் வெளியே போய் உங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோ என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.